எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது சற்று முன் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா இவங்க பற்றி த்ரிஷா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களும் அதற்கு சில முக்கியமான ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு ஆதாரத்தையும் த்ரிஷா அவர்கள் வெளியிட்டாங்க அப்படிங்கிறதையும், என்ன ஒரு அஃபிஷியலான விஷயத்தை அதற்கு அவங்க ஆதாரமாக காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொண்டு, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தற்போது தளபதி விஜய் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை அவங்க வெளியிட்டது தளபதி விஜய் அவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும் மக்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க. தளபதி விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸ் தெரிய வந்திருக்குது. தெரிய வந்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் ரொம்ப நாளாக பரபரப்பாக போயிட்டுருக்கிறது என்னென்னா, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதாவுடைய டைவர்ஸ் குறித்து தான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைவர்ஸ் சரியாக எப்படி எலெக்ஷன் டைமில் வந்துச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு கேள்வியாகவும் இருக்குது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கோபமும் விஜய் மேலே திரும்புறதுக்கு பதிலாக எல்லாருடைய கோபமும் சங்கீதா மேலே தான் திரும்பி இருக்குங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷனே எத்தனை பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணுவார், எல்லா பக்கமும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு கூடையே இருந்து அவருடைய எதிரி கூடையே கை கோர்த்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்களே நியாயமா அப்படின்னு சங்கீதாவை பார்த்து தான் எல்லாருமே கேட்குறாங்க. அப்படிங்கிறதுல ஒரு சிறு அளவு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனைக்கும் சொல்லப்போனால் இந்திய வரலாற்றையே தமிழக வரலாற்றிலேயே யாருடைய டைவர்ஸ் மனுவும் இது வரைக்கும் லீக் ஆனதே கிடையாது. முதல் முறையாக ஒரு டைவர்ஸ் மனு லீக் ஆகிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸ் மனு லீக் ஆனதுக்கு காரணம் அப்போ மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் சக்தி இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அந்த அரசியல் சக்தி என்னவா இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிலாம் இருக்கிறப்ப அந்த டைவர்ஸ் குறிப்பிடப்பட்ட விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே பொய்யுங்கிற மாதிரி தெரிய வருது. அந்த டைவர்ஸில் குறிப்பிடப்பட்ட முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒரு சைக்கோங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இது தமிழக நம்ம மத்தியில் மிகப்பெரும் அளவுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா தமிழர்களான நமக்கு தளபதி விஜய் அவர்களை ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு அண்ணனா மகனா பார்த்துட்டு இருக்கிற இப்படி ஒரு சமயத்தில் அவர் ஒரு சைக்கோ அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு பொய் தான் அப்படிங்கிறது சங்கீதா அவர்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அதற்கு அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு கேஸில் தளபதி விஜய் அவர்கள், நான் அவங்க கூடயே தான் இருப்பேன், நான் டைவர்ஸ் வாங்கி டைவர்ஸில் எனக்கு முடிவு தெரிகிற வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், தளபதி விஜய் அவர்கள் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களை சைக்கோங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க, அந்த டைவர்ஸ் கொடுக்கறதுக்காகவும், அதே மாதிரி வேறு இது ஆளும் கட்சியுடைய தரப்பு சதியாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினா மக்கள் மத்தியில் பெயரை கெடுத்தரலாம் அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆரம்பத்திலிருந்தே தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு சைக்கோங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த மனுவிலையும் இடம் பெற்றிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இது திட்டமிட்டே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வீட்டை விட்டே வெளியே விடாமல் சங்கீதா அவர்களை அடைச்சி வச்சு துன்புறுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் கடந்த ஒரு 4 வருட காலங்களாக லண்டனில் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவோடு தான் இருந்திருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் இருந்திருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப லண்டனில் இருக்கிற ஒரு பொண்ணை தளபதி விஜய் அவர்களால் எப்படி சென்னையில் வச்சு அடைச்சி வச்சிருக்க முடியும்? அதனால் இதுவும் முழுக்க போய் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. ஒரே ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் உண்மையாக இருந்திருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தளபதி விஜய் அவர்களே நிரூபிச்சிட்டாரு. அது என்ன அப்படின்னா,
தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நடிகையோட தொடர்பு இருக்குது, தேவைப்பட்டால் அதை நாங்கள் வெளியிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஆனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க, அது வந்து த்ரிஷா தான் அப்படிங்கிறத த்ரிஷாவை கூட்டிகிட்டு வந்துட்டு கல்பாத்தியுடைய திருமணத்துக்கு த்ரிஷாவோட கலந்துருப்பார். இது தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. பல பேருடைய கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, எதனால் விஜய் அவர்கள் இப்படி பண்ணாங்க, என்னதான் இருந்தாலும் த்ரிஷாவோட சேர்ந்து வந்து அவருடைய பெயர் தானே கெடும், ஏன் இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி பல பேர் வந்து கேள்விகள் கேட்டுகிட்டு இருக்கும்போது அதற்கான முக்கியமான காரணமும் தற்போது வந்து வெளியாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் இருக்கிற ஃபோட்டோ, ஆடியோ, பல விஷயங்கள் எலெக்ஷன் வர ரிலீஸ் பண்ணுறதுக்கு சங்கீதாவோட உதவியோட ஆளும் கட்சியினர் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கிறதா தளபதி விஜய் அவர்களுக்கு தகவல் தெரிந்ததாகவும், இந்த மாதிரி விஷயங்கள் மேலும் பரவாமல் இருக்கிறதுக்காகத்தான், ஏன்னா ஒரு யாருக்குமே தெரியாத விஷயம், ரகசியம் அப்படின்னா வந்து மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஓப்பனாக த்ரிஷா அவங்களோட அப்பீரன்ஸ் கொடுத்துருக்கிறாராம். அதனால் இதற்கு மேலே தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஃபோட்டோவும், ஆடியோவும், வீடியோவும் வந்தால் பயப்பட தேவை கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாராம். இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இவங்களுடைய டைவர்ஸ் நியூஸ் குறித்து எல்லாருமே கருத்து சொல்லிட்டாங்க. கருத்து சொல்லாதவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் வந்து இப்போ வந்து தளபதி விஜய்க்கு த்ரிஷாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு த்ரிஷாவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதாக அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவங்க இத்தனை நாள் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுக்கே காரணம் தளபதி விஜய் அவர்கள் மேலே அவங்க வச்சுருந்த அன்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இப்போ எத்தனையோ கணவன் மனைவிகள் வந்து இருக்கிறாங்க, மனைவிகள் வந்து கணவன்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு. ஆனால் த்ரிஷா அவங்க தளபதி விஜய் அவர்களே நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இன்னொரு ஒரு கல்யாணம் வந்து பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா எத்தனையோ தொழிலதிபர்கள், எத்தனையோ பணக்காரங்க, எத்தனையோ நடிகர்கள் வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணாங்களாம். ஆனால் அத்தனை பேத்தையும் த்ரிஷா அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் தளபதி விஜயே அவங்க மனசில் இருந்ததுனால தானா, அதனால தான் அவங்களால வேறொரு கல்யாணமே பண்ண முடியாமல் இருந்துச்சான். இப்படிலாம் இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்கள் அவ்வளோ பிடித்தவங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணதுனால அவங்கள நினச்சிக்கிட்டே த்ரிஷா அவங்க வாழ்ந்துட்டாங்களாம். அதே மாதிரி இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களும் கல்பாத்தி திருமணத்துக்கு த்ரிஷாவோட சேர்ந்து வந்து போனாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்கள் தவறாக சில விஷயங்களை பரப்ப ட்ரை பண்ணுறது விஷயம் தெரிஞ்சவுடனே தளபதி விஜய் அவர்கள் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் த்ரிஷா அவங்களுக்கு அடித்து வேறு எதுவுமே கேட்கலையாம். கல்பாத்தியுடைய திருமணத்துக்கு சேர்ந்து போகலாம்ங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்டாராம். உடனடியாக த்ரிஷா அவர்கள் கண்டிப்பாக வந்து நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரே வார்த்தைக்காக வந்து உடனடியாக கிளம்பி வந்துட்டாங்களாம். பொதுவாக எந்த ஒரு நடிகையுமே பார்த்தீங்கன்னா வந்து சக நடிகர்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் வருமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் த்ரிஷா அவங்க ஏற்கனவே தளபதி விஜய் அவர்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தோ அவங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே த்ரிஷா அவங்க கிளம்பி வந்ததுக்கு முக்கியமான காரணம் தளபதி விஜய் மேலே வச்சிருந்த அன்பு, இத்தனை வருட கால பாசத்துக்கு, அன்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் த்ரிஷா அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது. நேயர்களே இப்படியெல்லாம் இருக்கிறப்ப மேலும் சில முக்கியமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதான். அதாவது அஃபிஷியலாகவே த்ரிஷாவும் தளபதி விஜயும் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் வந்து வரப்போகுதுன்னு த்ரிஷா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து வெளியாகியிருக்கு. அதுதான் எல்லாருமே எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்களா த்ரிஷாவுடைய தரப்பினர். இன்னும் சொல்லப்போனால் த்ரிஷாவுடைய தரப்பினர் தளபதி விஜய்க்கு இதற்காக அழுத்தம் கூட கொடுக்கறதா சொல்லப்பட்டுட்டு இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.